Hi guys, welcome back to our channel sHorTz with Honey. இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 7ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Asian Development Bank has approved a $150 million loan for building sustainable housing projects for urban poor in Tamil Nadu. அதாச்சும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு லோன் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் $150 மில்லியன் லோன் வந்து தமிழ்நாடுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வேண்டி இந்த லோன் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் இந்த லோன் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்கு வந்து சேஃபான ஒரு அஃபோர்டபுளான ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மணிலா, பிலிப்பைன்ஸ். நெக்ஸ்ட்டு அதோட பிரசிடென்ட் யாருன்னா அசட்டாக்கு மசக்காவா. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடோட கேபிட்டல் என்னன்னு சென்னை. தமிழ்நாடோட சிஎம் எம்.கே. ஸ்டாலின். தமிழ்நாடோட கவர்னர் யாருன்னா பன்வாரிலால் புரோஹித். ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். Punjab government signs MOU with American Chamber of Commerce in India to promote investment and enhance ease of doing business. அச்சும் பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்க கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சும் பஞ்சாபில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதேமாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பஞ்சாபோட கேபிட்டல் என்னன்னா சண்டிகார். பஞ்சாபோட சிஎம் அமரேந்திர சிங். பஞ்சாபோட கவர்னர் யாருன்னா பன்வாரிலால் புரோஹித். இவங்க வந்து அடிஷ்னல் சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். பிரசாந்த் குமார், the president of the Bar Association of India, has been unanimously elected to the board of directors of the International Legal Assistance Consortium. அச்சு பிரசாந்த் குமார் இவங்க வந்து பார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடெண்டாக இருக்காங்க. இவங்களை வந்து இன்டர்நேஷ்னல் லீகல் அசிஸ்டன்ட் கன்சோர்டியமோட போர்ட் டிரெக்டராக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. அதாச்சும் பிரசாந்த் அப்படிங்கிறத பிரசாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசாதம் கொடுக்கறது எல்லாமே லீகலான ஒரு விஷயந்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பிரசாதம் கொடுக்கறது எல்லாமே ஒரு லீகலான ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் நியூஸ் போகலாம். Olympic medalist Lovlina Borgohain named brand ambassador of Samakra Shiksha Abhiyan in Assam. அச்சும் லவ்லினா போர்கஹைன் இவங்க வந்து யாருன்னா ஒரு பாக்ஸர். ஓகேவா, இவங்க வந்து ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து சமக்ரா சிக்ஷான் அபியானோட பிராண்ட் அம்பாசடராக அசாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. அது சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ள ஒரு ஸ்கீம் தான் சமக்ரா சிக்ஷா அபியான். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சு லவ்லீனா அப்படிங்கிற லவ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அசாம் ஆசை தான் லவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. அச்சு லவ் அண்ட் ஆசை, அந்த ஆசை வந்து சிக்ஷா மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸா தெரியும்ல, அதே மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அசாமோட கேபிட்டல் என்னன்னா திஸ்பூர். அசாமோட சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா. அசாமோட கவர்னர் யாருன்னா ஜெகதீஷ் முகி. கேட் நியூஸ் போகலாம். Bangladesh Information and Broadcasting Minister Dr. Hassan Mahmood inaugurated Bangabandhu Media Center in New Delhi. அச்சும் பங்கபந்து மீடியா சென்டர் இதை வந்து நியூ டெல்லியில் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது யார் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னா பங்களாதேஷில் உள்ள இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் டாக்டர் ஹசன் முகமது இவங்க தான் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பங்கபந்து அப்படிங்கிறது யார் அப்படின்னா அச்சும் பங்களாதேஷில் உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு பிரசிடென்ட் தான் பங்கபந்து ஷேக் முகமது அப்படிங்கிற ஒருத்தங்க. ஓகே, நெக்ஸ்ட் பங்களாதேஷோட கேபிட்டல் என்னன்னா டாக்கா. பங்களாதேஷோட கரன்சி டாக்கா. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். கவர்மெண்ட் ஹாஸ் அப்பாயிண்டட் GS பன்னு as officiating president of Income Tax Appellate Tribunal. அச்சும் GS பன்னு இவங்களை வந்து இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபுனலோட பிரசிடெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. அச்சும் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா நமக்கு பேன் கார்டு வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா பேன் கார்டு வேணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் நியூஸ் போகலாம். The Chandigarh railway station was awarded a 5-star Eat Right Station certification for providing high quality nutritious food to passenger. அச்சும் சண்டிகார் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சும் இவங்க வந்து ஃபுட் எல்லாமே ஹை குவாலிட்டியாக பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 5-star Eat Right Station certification வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சும் ஈட் சாப்பிட்றப்ப நிறைய சண்டித்தனம் பண்ணிகிட்டே சாப்பிட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அச்சும் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சாப்பிடும்போது நிறைய சண்டித்தனம் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சண்டிகாரோட கவர்னர் யாருன்னா அடிஷ்னல் சார்ஜாக பன்வாரிலால் புரோஹித் அவங்க வந்து அடிஷ்னல் சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஓகே. கேட் நியூஸ் போகலாம். IRDA signed MOU with TANGEDCO for providing its technical expertise in developing renewable energy projects. ஆக்சுவலாக IREDA இவங்க வந்து TANGEDCO அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு இவங்க கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு IREDA அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட். ஓகேவா? இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு டான்ஜெட்கோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்க. தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். ஓகேவா? தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் டான்ஜெட்கோவோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடோட கேபிட்டல் என்ன அப்படின்னா சென்னை. தமிழ்நாடோட CM MK ஸ்டாலின். தமிழ்நாடோட கவர்னர் யாருன்னா பன்வாரிலால் புரோஹித். ஓகேவா? கேட் நியூஸ் போகலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டுஹாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் டு கம் அப் இன் தமிழ்நாடு ஆஃப் பால்க் பே. ஆக்சுவலி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டுஹாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் பால்க் பே அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் தான் கொண்டு வர போகிறாங்க. டுஹாங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷீ கவ். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆச்சும் தமிழ்நாட்டில் தான் நிறையா கவ் எல்லாமே வளர்ப்பாங்க அப்படி தானே, விவசாயிகள் நிறைய இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் தான் நிறைய கவ்வெல்லாம் வளர்ப்பாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து போகலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோபிரிக் பேஸ்ட் பில்டிங் ஓப்பன்ட் அட் IIT ஹைதராபாத். ஆக்சுவலி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோபிரிக் அதால் கட்டின ஒரு பில்டிங்கை வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IIT ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பயோபிரிக் வந்து எதால் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரோ வேஸ்ட்னால் அதை மேட் பண்ணுறாங்க. ஓகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாங்க. ஆக்சுவல் ஹைட்ரா அப்படிங்கிறது நம்ம இதில் படிச்சிருப்போம், சயின்ஸில் படிச்சிருப்போம், பாட்னி அதில் படிச்சிருப்போம். அப்போ ஹைட்ரா அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் அப்படி தானே, அதை வச்சு ஒரு பிரிக் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து போகலாம். PM நரேந்திர மோடி சேர்ஸ் 13th பிரிக்ஸ் சமிட். அதாச்சும் 13th பிரிக்ஸ் சமிட்டை வந்து நம்மளோட PM நரேந்திர மோடி அவங்க வந்து சேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சும் பிரிக்ஸோட பிரசிடென்சி இப்போ கரண்டாக யார்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்தியா கிட்டே இருக்குது. ஓகேவா? அதனால தான் இந்தியாவோட PM நரேந்திர மோடி அவங்க வந்து சேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் சமிட்டோட தீம் என்ன அப்படின்னு பாங்க. பிரிக்ஸ் at 15 இன்ட்ரா பிரிக்ஸ் கோஆப்ரேஷன் ஃபார் கண்டினியூட்டி கன்சாலிடேஷன் அண்ட் கன்சென்சஸ். ஓகே. இந்த தீம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரேசில், R ரஷ்யா, I இந்தியா, C சைனா, S வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே. கேட் நியூஸ் போகலாம். ரைட்டர் நமிதா கோகலே டு பி கன்ஃபர்ட் யாமின் ஹசாரிகா உமன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அவார்ட் 2021. ஆக்சுவலி யாமின் ஹசாரிகா உமன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அவார்ட் 2021 யார் இதில் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா ரைட்டர் நமிதா கோகலே இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாங்க. ஆச்சும் இங்கே நமிதா அப்படிங்கிறது நாம் அப்படிங்கிறது இருக்கா, இங்கே யாமின் அப்படிங்கிற யாம் அப்படிங்கிறது இருக்குது, நாம் யாம் அப்படிங்கிறது ரைமிங்காக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து போகலாம். பேங்க் ஆஃப் பரோடா டாப்ஸ் த மெய்டி டிஜிட்டல் பேமெண்ட் ஸ்கோர் கார்டு ஃபார் 2021. ஆச்சும் மெய்டி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களோட டிஜிட்டல் பேமெண்ட் ஸ்கோர் கார்டு 2021 வந்து யார் டாப்பில் இருக்கா அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து டாப்பில் இருக்காங்க. ஓகேவா? டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து டாப்பில் இருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாங்க. ஆச்சும் பரோடா அப்படிங்கிறது பரோட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரோட்டா வந்து நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே. இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால டிஜிட்டலாக பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா வடோதரா, குஜராத். இதோட CEO யாருன்னா சஞ்சீவ் சதா. ஓகே. கேட் நியூஸ் போகலாம். இந்தியன் நேவிஸ் ஏவியேஷன் விங் ரிசீவ்ஸ் பிரஸ்டீஜியஸ் பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்டு. ஆக்சுவலி பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்டை வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியன் நேவிஸ் ஏவியேஷன் விங் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலி மிலிட்ரியில் கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அவார்டு. ஓகே. இதில் வந்து இந்தியன் நேவி வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டை வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணது ராம்நாத் கோவிந்த். அதாச்சும் கோவால் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து இவங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியன் நேவியோட சீஃப் யாருன்னா கரம்பீர் சிங். ஓகே. கேட் நியூஸ் போகலாம்.
Ashoka Bilkon MD Satish Parekh appointed as International Road Federation India's president. ஆச்சும் அசோக் பில்கானோட எம்டி சதீஷ் பரேக் இவங்கள வந்து இன்டர்நேஷ்னல் ரோட் ஃபெடரேஷன் இந்தியா இதோட பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் இன்டர்நேஷ்னல் ரோட்லலாம் நம்ம போனோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரோட்ல எல்லாமே போனோம் அப்படின்னா சதீஷ் அப்படிங்கிற சேட் எடுத்துக்கோங்க. உட்காந்து பறக்க பார்த்துட்டே போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ரோடில் போனோம் அப்படின்னா உட்காந்து பறக்க பார்த்துட்டே போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். மணிப்பூர் சிஎம் என் பிரேன் சிங் லான்ச் எ COVID-19 affected livelihood support scheme to provide assistance those who had been severely affected by the COVID-19 in the state. அச்சும் மணிப்பூர் சிஎம் என் பிரேன் சிங் இவங்க வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு பாருங்கள், COVID-19 affected livelihood support scheme அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா COVID-19 நிறைய பேர் சிவியராக அஃபெக்ட் ஆகியிருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மணிப்பூரோட கேபிட்டல் என்ன அப்படின்னா இம்பால். மணிப்பூரோட சிஎம் பிரேன் சிங், மணிப்பூரோட கவர்னர் யாருன்னா லா கணேசன் இப்போ ரீசெண்டாக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். Indian biologist Sailendra Singh wins Beglar Turtle Conservation Award 2021. அச்சு பெக்லர் டர்ட்டில் கன்சர்வேஷன் அவார்ட் 2021 வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு பயாலஜிஸ்ட் சைலேந்திர சிங் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பெக்லர் டர்ட்டில் கன்சர்வேஷன் அவார்ட் 2021 வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் டர்ட்டில் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. அச்சும் டர்ட்டில் அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக ஊந்து தானே போகும், ரொம்ப ஸ்லோவாக போகும். அதேமாதிரி செயில் பண்ணி நம்ம போனாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாச்சும் டர்ட்டிலும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், நம்ம கடலில் வந்து செயில் பண்ணி போகும்போதும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். Tri-party Harbi Anglong agreement inked between Union and Assam State Government with Garbi Anglong Autonomous Council. அச்சும் இது ட்ரைபார்ட்டிட் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா அச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அசாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி அசாமில் இருக்கக்கூடிய கர்பி ஆங்லாங் ஆட்டோனமஸ் கவுன்சில் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சும் அசாமில் இருக்கக்கூடிய இந்த கர்பி அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி ஓகேவா, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அசாமோட கேபிட்டல் திஸ்பூர், அசாமோட சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா, அசாமோட கவர்னர் யாருன்னா ஜெகதீஷ் முகி. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். The Indian Navy has conducted the first ever maritime partnership exercise with the Moroccan Navy. அதாச்சும் இந்தியன் நேவியும் மொராக்கன் நேவியும் சேர்ந்து ஒரு மெரிடைம் எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் நேவியும் மொராக்கன் நேவியும் வந்து கண்டக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான். ஓகே, இதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஐஎன்எஸ் தபார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். நேவல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஆஸ் இண்டெக்ஸ் பிகின்ஸ். அச்சும் நேவல் எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில உள்ள ஒரு நேவல் எக்ஸசைஸ் வந்து பிகின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நேம் தான் ஆஸ் இண்டெக்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஐஎன்எஸ் சிவாலிக்கும் ஐஎன்எஸ் காட்மண்ட் இந்த 2 நேவல் ஷிப்புமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் என்னன்னா கான்பரா, அதோட கரன்சி வந்து $. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். A book titled Back to the Roots authored by Damana Bhatia with Luke Condingo. அச்சும் பேக் டு புக் அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா தமனா பாத்தியா இவங்க எழுதியிருக்காங்க. அதேமாதிரி லூக் கொண்டிகோ இவங்க கூட சேர்ந்து இவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சும் இங்கே ரூட்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம், அந்த ரூட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி பாத்தியா அப்படிங்கிறது கேட்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரூட்ஸை கவுண்ட் பண்ணி பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். A book titled Bullets Over Bombay, Satya and the Hindi Film Gangster, authored by Uday Bhatia. அச்சும் புல்லெட்ஸ் ஓவர் பாம்பே சத்யா அண்ட் த ஹிந்தி ஃபிலிம் கேங்ஸ்டர் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா உதய் பாத்தியா அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சும் புல்லெட்ஸ் இருக்குல்ல, புல்லெட்ஸை உடச்சி பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, புல்லெட்ஸை உடச்சி பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்க, ஹார்ப்பர் கொலின்ஸ் பப்ளிஷர்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். ரஷ்னி கவுல் த ஃபர்ஸ்ட் நியூஸ் ப்ராட்காஸ்டர்ஸ் ஃபார் பிபிசி ஹிந்தி பாஸ்ட் அவே. அச்சும் பிபிசியோட ஃபர்ஸ்ட் நியூஸ் ப்ராட்காஸ்டர் அச்சும் பிபிசி ஹிந்தியோட ஃபர்ஸ்ட் நியூஸ் ப்ராட்காஸ்டர் ரஷ்னி கவுல் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாங்க. அச்சா ரஜினி அப்படிங்கிற ரஜினியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஜினியோட கால் வலி தான் இப்போ பிபிசி நியூஸில் வந்து போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரஜினியோட கால் வலியை தான் இப்போ பிபிசி நியூஸில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் நியூஸ் போகலாம். ஃபார்மர் பிரான்ஸ் ஃபுட்பாலர் ஜீன் பியர் ஆதம்ஸ் பாஸ்ட் அவே. ஆச்சும் ஜீன் பியர் ஆதம்ஸ் இவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க யாருன்னா ஃப்ரான்ஸ் ஃபுட்பாலர். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆச்சும் ஃபுட்பால் விளையாடும்போது ஜீன்ஸ் போட்டு தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறார். ஓகேவா? ஃபுட்பால் விளையாடும்போது ஜீன் போட்டு தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.